ஓம் நமச்சிவாய போற்றி. ஜெய் சாய்ராம். வணக்கம் அன்பு உறவுகளே. செப்டம்பர் மாதத்தில் ஒரு காசி யாத்திரை, ஒரு விஜயதசமி காசி யாத்திரை. வாழ்க்கையில மனுஷங்க எல்லாருமே வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அந்த வகையில நம்ம பண்பாட்டுல, நம்ம கலாச்சாரத்துல வாழ்க்கையின் வெற்றி நாள் அப்படிங்கக்கூடியது விஜயதசமி திருநாள். ஆக வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறோம் நாம. ஏதாவது ஒரு வகையில தொந்தரவுகள் இருக்கும். கல்யாண தடைகளோ, வீடு வாங்குறதுல தடைகளோ, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய இடங்கள், வீடுகள் இது போன்ற விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள், அல்லது தொழில்ல, பதவியில் உயர்வுல இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்டத்துக்கு வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல வெற்றி அப்படிங்கக்கூடியது எல்லா மனுஷனுக்கும் தேவையான ஒண்ணு. அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய நம்ம பண்பாட்டு கலாச்சாரத்துல கலந்திருக்கக்கூடிய ஒரு விழா அப்படின்னா அது விஜயதசமி விழா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வாழ்க்கைக்கும் சொல்லலாம், அல்லது தீயவர்களுடைய கண் திருஷ்டி அல்லது மற்ற கெட்டவர்களுடைய இதால நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். ஆக அந்த தீயதை அழித்து அல்லது கிடைக்காத தொந்தரவுகளை அழித்து வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய ஒரு விஜயதசமி நாளை நாம காசியில இருக்கிற மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு காசி யாத்திரை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த விஜயதசமி அன்னைக்கு நம்ம காசியில குளிச்சு அந்த தரிசனம் பண்ணி நம்ம வாழ்க்கையில எல்லோரும் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதா என்னோட குருநாதர் எனக்கு அருளி. ஏற்கனவே ஒரு தடவை இதே போல ஒரு காசி யாத்திரை பண்ணணும், விஜயதசமி அன்னைக்கு பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னது. அதே பிரகாரம் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த யாத்திரையில கலந்துக்கிட்ட அன்பர்களும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கெல்லாம் யாத்திரையிலிருந்து திரும்பி போகும்போதே அவங்க எண்ணி வந்த ஒரு காரியத்துல வெற்றி கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே போல அதுக்கு பிறகு நிறைய நண்பர்கள் அந்த யாத்திரையில கலந்துக்கிட்டவங்களும் அதன் பின்னர் அவங்க வாழ்க்கையில என்னென்ன நினைச்சாங்களோ அதெல்லாம் நடந்திருக்குது. ஒருத்தர் திருமணம் கூட நடந்திருக்குது, திருமண தடையெல்லாம் இருந்ததெல்லாம் நீங்கிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வகையில அதை என்னுடைய குருநாதருக்கு நான் அதை சமர்ப்பணம் பண்ணேன், இந்த மாதிரி தகவலை கொடுத்தேன். அதுதான் அந்த நாள் நட்சத்திரம் பார்த்து இதுதான் எதா இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதே போல மறுபடியும் முடிஞ்ச இந்த தடவையும் ஏற்பாடு பண்ண அப்படின்னு நமக்கு உத்தரவு கொடுத்திருந்தார் அவரு. அந்த ஆజ్ఞையின்படி வருகிற 25/9/2025 அன்னைக்கு சென்னையில இருந்து புறப்படக்கூடிய காசி யாத்திரை முடிவு தேதி 5/10/2025 சென்னையில முடிவடையும். இந்த யாத்திரையில பாத்தீங்கன்னா நாம சென்னையில இருந்து புறப்பட்டு ரயில் பயணம். இதுல பார்க்கக்கூடிய ஊர்கள் பாத்தீங்கன்னா ஆக்ரா, மதுரா, டெல்லி, திரிவேணி சங்கமம், அயோத்தி, கயா, காசி. காசியில 2 நாள் இருக்கும். இப்ப இந்த யாத்திரையில நான் சொன்ன மாதிரி முதல்ல சென்னையில இருந்து புறப்பட்டு தாஜ்மஹால், மதுராலாம் பார்த்துட்டு, ஆக்ரா, மதுராலாம் பார்த்துட்டு டெல்லி போறோம். டெல்லியில பார்த்துட்டு டெல்லி லோக்கல் சைட் சீன் இதெல்லாம் பார்த்துட்டு அங்கிருந்து மறுபடியும் ஒரு ரயில் மூலமா புறப்பட்டு பிரயாக்ராஜ் வரும். பிரயாக்ராஜ்ல இருந்து தரிசனம் பண்ணிட்டு திரிவேணி சங்கமத்துல குளிச்சுட்டு அங்கிருந்து அயோத்தி போயிட்டு ராமபிரான் தரிசனம் முடிச்சுட்டு கயா போய் புத்த கயால முன்னோர் பிண்ட தர்ப்பணம் கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டு நம்ம விஜயதசமி அன்னைக்கு சரியாக விஜயதசமி அன்று காலையில நம்ம புண்ணிய நதியான கங்கையில குளிச்சுட்டு அங்கேயும் நம்ம பித்ருக்காரியங்கள், நம்ம வாழ்க்கையினுடைய வெற்றியை தரக்கூடியது, நமக்கு வேற ஏதேனும் இந்த வெற்றியை தடைக்கல்லாக இருக்கக்கூடிய ஏதேனும் தோஷங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரங்கள் செஞ்சுட்டு நம்ம எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு அங்க 2 நாள் மற்ற கோயில்கள்லாம் பார்த்துட்டு நம்ம ஊருக்கு திரும்பி வர மாதிரி நிகழ்ச்சி நேரம் அமைச்சிருக்கோம். இது எப்பயும் போல நம்ம யாத்திரையில நம்ம கொடுக்கக்கூடிய வசதிகள் தான். அது என்னங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ரயில் பயணத்தின் போது உணவு வழங்க மாட்டோம். மற்றபடி பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு அங்க இருக்கிற அத்தனை நாட்களும் 7 நாட்கள் அங்க இருப்போம். அங்க உணவு, அங்க சுத்தி பார்க்க 2+2 பேருந்து, தங்குமிடம், ஹால் போன்றவைகள்லாம் இதுல நம்ம வழங்குறோம். மற்ற பயணத்தின் போது ரயில் பயணத்தின் போது உணவு, ஆட்டோ ஜீப் கட்டணம், படகு சவாரி, நுழைவு கட்டணங்கள், பூஜை இதர செலவுகள் உங்களை சார்ந்தது. இந்த சுற்றுலாவுக்கான பயண விவர அட்டவணை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாள் 1 சென்னையில இருந்து ரயில் மூலம் புறப்படுறோம். 2வது நாள் ரயில் பயணம். 3வது நாள் ஆக்ரா சென்று தாஜ்மஹால் பார்த்துட்டு ஆக்ரா கோட்டை பார்த்துட்டு பேருந்து மூலம் மதுரா போறோம். மதுராவில் கிருஷ்ணர் பிறந்த அந்த கோயிலை பார்த்துட்டு கிருஷ்ண ஜென்மபூமியை பார்த்துட்டு அங்க இருந்து புறப்பட்டு டெல்லி போய் தங்குறோம். டெல்லியில போய் மறுநாள் வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்கள் புதுப்பினார் இதெல்லாமே பார்த்துட்டு அக்ஷர்தாம் இது எல்லாமே எதுக்காக வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்றோம்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய அதாவது
விஐபிஸ் வரக்கூடிய ஒரு இது காரணங்களாலவோ அல்லது வேற ஏதேனும் சில காரணங்களால பாதைகள் மாற்றிடக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய நேரங்கள் நடக்குது. அதில் அந்த அன்னைக்கு லோக்கல்ல எதெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத அந்த லோக்கல் கைடு நமக்கு சொல்லுவார். அவர் வழிகாட்டுற பிரகாரம் நம்ம பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து டெல்லியிலேருந்து இன்னொரு ரயில் மூலமாக நம்ம பிரயாக்ராஜ் போகிறோம். பிரயாக்ராஜில் இருக்க திரிவேணி சங்கமம், அந்த அனுமார் கோவில் இதையெல்லாம் பார்த்துட்டு நேரு பிறந்த வீடை பார்த்துட்டு அங்கேருந்து அயோத்தி போய் தங்குறோம். மறுநாள் அயோத்தி தரிசனம் முடிச்சுட்டு அங்கே மதியத்துக்கு மேலே அயோத்தியிலேருந்து கிளம்பி கயா புத்த கயா போகிறோம். அங்கேருந்து காசி வந்து தங்குறோம். அந்த அயோத்தியிலேருந்து கயா போகிறது மட்டும் முடிஞ்ச அளவுக்கு இரவு பயணமாக தான் இருக்கும். மதியத்துக்கு மேலே ஒரு சாயங்காலம் 4-5 மணிக்கு மேலே கிளம்புனோம்னாக்கா அதிகாலை தான் நம்ம அங்கே போய் சேருவோம். கயாவுக்கு கொஞ்சம் தூரம் அதிகம். அதனால் அந்த ஒரு இரவு பயணம். கயா முடிச்சிட்டோம்னாக்கா 4-5 மணிக்கு கிளம்பிட்டோம்னாக்கா இரவு வந்து நம்ம காசியில் வந்து தங்கிடுவோம். அப்புறம் காசியில் 2 நாள் தங்கிட்டு அங்கேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய டிடியு முகல் சராய் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சென்னை வந்து சேரும். சரிங்களா? இதுதான் இந்த பயண திட்ட அட்டவணை. சென்னை டு சென்னை. இந்த சென்னை டு சென்னைக்கு நாங்கள் போட்டிருக்கக்கூடிய நாங்கள் அமைச்சிருக்கக்கூடிய கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,999 ஒரு நபருக்கு. இதில் வந்து செகண்ட் ஸ்லீப்பர் ரயில் மற்றும் அங்கே தங்கக்கூடிய வசதி, ஹால், லோக்கல் பஸ்ஸு, ஃபுட்டு, இந்த இது 4 விஷயம் அடங்கும். இதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. மற்றபடி என்ன செலவெல்லாம் உங்களுக்கு வரும்னு. முன்பதிவு வந்து நாளையிலேருந்து துவங்குது, ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து. அதனால் எவ்வளோ சீக்கிரம் விரைவாக நீங்கள் இதில் முன்பதிவு செஞ்சு பேரை பதிவு பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இருக்கைகள் கிடைக்கும். அதுவும் வந்து இந்த காசி யாத்திரை அப்படின்னாவே வயது அதிகமான முதியோர்கள் தான் வர்றீங்க. வர்றவங்க எல்லாருமே லோயர் பர்த் கேட்குறீங்க. எல்லாருக்குமே